வேட்பாளர் ஒரு நல்ல மனிதர், மக்களுக்காக 24 மணி நேரமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களிடம் பணப்படம் செலுத்தி வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கிறார். இப்படி ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு கிடைக்கிறது மிகவும் அரிது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நடுவர்விடக் கூடாது. தயவு செய்து சொல்கின்றேன், மீண்டும் சொல்கின்றேன், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியையும் ஒவ்வொரு நல்ல மனிதரையும் ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியையும் ஒவ்வொரு நல்ல மனிதர்கள் ஒப்படைத்தால் மட்டுமே இந்த நாட்டை ஒரு நல்ல மனிதர்கள் ஒப்படைக்க முடியும். இந்த நாட்டை ஒரு நல்ல மனிதர்கள் ஒப்படைத்தால் மட்டுமே தமிழக மக்கள் அனைவரும் நலமோடும் மனமோடும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். மீண்டும் சொல்கின்றோம், தயவு செய்து உங்களுடைய பொன்னான வாக்குகள் தவறான நபருக்கு சென்று வரக்கூடாது. மீண்டும் சொல்வது என்னவென்றால், அறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கையோடும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் எளிமையோடும் புரட்சித் தலைவர் அண்ணா அவர்களின் துணிவோடும் இந்த கழகத்தை ஆரம்பித்து 234 கோரிகளிலும் தனித்து கலந்து நான் ராணுவத்தில் பணிபுரிந்தவன். மீண்டும் சொல்கிறேன், நாட்டிற்காக ராணுவத்தில் பணிபுரிந்து மக்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்க்கும் போது, கோடி கோடியாக கொள்ளையடிப்பவர்களை பார்க்கும் போது என்னால் சும்மா இருக்க முடியவில்லை.